Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அவுட்லுக்கில் இருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Outlookல இருக்கக்கூடிய people பேஜுக்கு போயிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்ட்ஸையும் எனக்கு என்ன பண்ணி ஆகணும்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு எங்கே இருக்குன்னா ஃபைல் டேப்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஓப்பன் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் உண்டு. அதில் பார்த்தோம்னா இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் கமாண்ட் உண்டு. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் விசார்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாக 2 ஆப்ஷன் தான் உண்டு. ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட் டு அ ஃபைல். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோம்னா நல்லா கவனிங்க, நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைல் என்ன டைப் ஆஃப் ஃபைலாக வேணும், ஐ மீன் என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைல் வந்து CSV ஃபார்மெட், அதாவது கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபார்மெட்டில் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிற கான்டெக்ட்ஸ் எல்லாமே எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கான்டெக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸ் ஃபோல்டரில் தான் ஸ்டோர் பண்ணி இருக்குது. ஸோ அதனால தான் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக கான்டெக்ட் ஃபோல்டர் இருக்குது. இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோங்கிற பட்சத்தில் அந்த ஃபோல்டர் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு கான்டெக்ட்ஸ் ஃபோல்டர் தான். ஜஸ்ட் நம்ம ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிற இந்த CSV ஃபைலை எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுங்கிற லொக்கேஷனை நம்ம ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணாலே ஓகே. அண்ட் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் கான்டெக்ட்ஸுங்கிற நேம் இருந்தாலே ஓகே. இல்லைனா எக்ஸ்போர்ட் எண்ட்லெஸ் கான்டெக்ட்ஸ், ஜஸ்ட் நம்ம சும்மா பேர் லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். அண்ட் ஃபைனலாக நமக்கு தேவையான கான்டெக்ட்ஸ் எல்லாத்தையும் எந்த ஃபோல்டர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட கான்டெக்ட்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்குது, கான்டெக்ட்ஸுங்கிற இந்த டிஃபால்ட் ஃபோல்டர் தான் இருக்குது. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஃபோல்டர் கான்டெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா மேப் கஸ்டம் ஃபீல்ட்ஸ் இருக்குது. பட் இந்த ஆப்ஷனை பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக டெஸ்க்டாப்பை போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண CSV ஃபைல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்போர்ட் ஆயிருக்கும். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா கான்டெக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எக்ஸ்போர்ட் ஆயாச்சு. அண்ட் இதில் ஏன் இவ்வளோ பெரிய கேப்னா, மைக்கேல் வித்தேக்கர் ஸ்மித்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நோட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். கவனித்து பார்த்தீங்களா, ஒரு நோட்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ எந்தெந்த ஃபீல்டு அண்ட் என்னென்ன ஃபீல்டு நமக்கு டேட்டா இருக்கோ அந்தந்த ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக என்ன இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆயாச்சு. அண்ட் அதே மாதிரி அவுட்லுக்கில் இருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸை ஜிமெயிலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள். இப்போ நாம் என்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த CSV ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணமோ இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு CSV ஃபைலை முதல்ல எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண இந்த CSV ஃபைலை நம்ம ஜிமெயிலில் இம்போர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக ஜிமெயிலுக்குள்ளே போயிடலாம். ஸோ அங்கே நம்ம ஆப்ஸோட கிரிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ கான்டாக்ட் பேஜுக்குள்ளே போயிடலாம். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இம்போர்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஒன்ஸ் நம்ம இம்போர்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ செலக்ட் ஃபைல் கொடுத்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த CSV ஃபைல் எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் இருக்கு இல்லையா. ஸோ ஜஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்பில் இருந்து அந்த ஃபைலை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண CSV ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் லேபிள்லாம் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் நாம் இப்போதைக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கான்டெக்ட்ஸ், அதாவது CSVயில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த கான்டெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிரும். அண்ட் அதே மாதிரி நம்ம இம்போர்ட் பண்ணும்போது லேபிள் கொடுக்கல இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டே பார்த்தீங்கன்னா ஆஸ் அ லேபிளாக அதை எடுத்துக்கிச்சு. இன்கேஸ் நீங்கள் அதை ரீநேம் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஒரு முக்கியமான விஷயம் தெளிவாக கவனிங்க. ஆரம்பத்திலே எக்ஸ்போர்ட் பண்ணும் போதே ஃபீல்டு மேப்பிங் பற்றி நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இப்போ அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இந்த CSV ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். இதை நல்லா கவனித்து பாருங்கள். ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நமக்கு தேவைப்படாத ஃபீல்டு, எம்டியாக இருக்கக்கூடிய ஃபீல்டு, நம்ம ஃபில்லே பண்ணாத ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னாடி எல்லாம் சேர்ந்தா இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஓகே, அதாவது நம்ம டேட்டா ஃபில் பண்ண ஃபீல்டு மட்டும் கிடையாது, நமக்கு தேவையில்லாதது, ஐ மீன் இருக்கிற மொத்த எல்லா ஃபீல்டு சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு கான்டாக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறங்கிற பட்சத்தில் அந்த கான்டாக்டில் எனக்கு தேவையான குறிப்பிட்ட ஃபீல்டு மட்டும் தான் எனக்கு வேணும். அதாவது இப்போ ஒரு கான்டாக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறங்கிற பட்சத்தில் டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம்,
அவங்க என்ன கம்பெனி, என்ன ஜாப் டைட்டில், அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அட்ரஸ் எல்லாம் தேவையில்லை. அண்ட் கண்டிப்பாக அவங்களோட இமெயில் அட்ரஸ் வேணும். ஓகே, எங்கே இருக்குது இமெயில் அட்ரஸ் வந்து, ஓகே ஏதோ இருக்குல்ல இமெயில் அட்ரஸ், இது மட்டும் தான் எனக்கு தேவை. ஓகே, ஸோ இந்த ஃபீல்டு மட்டும் வச்சு எனக்கு என்ன தேவைன்னா கான்டாக்ட்ஸ் வேணும். ஆக்சுவலாக நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒரு கான்டாக்டை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான ஃபீல்டை மட்டும் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணணும். நமக்கு தேவையான செலக்டட் ஃபீல்டோட எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அவுட்லுக்கில் போகலாம். சேம் ஃபைலில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் அண்ட் எக்ஸ்போர்ட்குள்ளே போகிறேன். சேம் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் விசார்ட் ஓப்பன் ஆகுது. எக்ஸ்போர்ட் டு ஃபைல் அண்ட் சேம் கமா செப்பரேட்டட் வேல்யூ CSV ஃபைல் தான் நமக்கு தேவை. கான்டாக்ட் ஃபோல்டரில் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சேம் லொக்கேஷன், சேம் நேம். ஓகே ரைட். ஸோ போன வாட்டி டைரெக்டாக ஃபினிஷ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். பட் இந்த வாட்டி நமக்கு தேவையான செலக்டட் ஃபீல்டு வேணுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், மேப் கஸ்டம் ஃபீல்டுக்குள்ளே போகலாம். ஸோ மேப்பிங் பற்றி ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதை ஏற்கனவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இம்போர்ட் பண்ணுற வீடியோ, ஐ மீன் கான்டெக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் மேப்பிங்கில் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிளியர் மேப் கொடுத்து கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், மேப்பிங்கை கிளியர் பண்ணிவிட்டு எனக்கு எந்தெந்த ஃபீல்டு வேணுமோ அந்தந்த ஃபீல்டை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன், ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது இப்போ நேமில் எனக்கு என்ன தேவை, டைட்டில் தேவை, அதாவது மிஸ்டர் மிஸ் அந்த மாதிரி தேவை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் தேவை அண்ட் மிடில் நேம், பிகாஸ் ஒருத்தருக்கு இருக்குது. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் நேம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தேவை. அண்ட் ஜாப் டைட்டில் என்னவா ஒர்க் பண்ணுறாங்கன்னு தேவை. அதுக்கு அடுத்தது எனக்கு அட்ரஸ் எதுவுமே வேண்டாம். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தேவைன்னா, அவங்களோட ஃபோன் நம்பர், பிஸ்னஸ் ஃபோனாக இருக்கலாம், இல்லை மேபி வந்து ஹோம் ஃபோனாக இருக்கலாம். ஓகே, ஆர் ஈவன் வந்து மொபைல் ஃபோன். ஓகே, ஸோ அது வரைக்கும் எனக்கு தேவை. அண்ட் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கீழே போய் பார்த்தோம்னா நமக்கு முக்கியமாக தேவையான இமெயில். பட் இந்த இமெயில் வந்து எனக்கு எங்கே தேவைன்னா, ஜாப் டைட்டிலுங்கிற ஃபீல்டுக்கு அடுத்ததாக வேணும். ஸோ இமெயிலை ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி அங்கே என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நமக்கு தேவையான செலக்டட் ஃபீல்டு எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மேப்பிங்கில் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, தப்பாக பண்ணிட்டேன், எனக்கு சரியில்லை, இல்லை எனக்கு பழைய நிலைமைக்கே வேணும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் டிஃபால்ட் மேப் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன ரிவர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஆனால் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை கவனிங்க. ஏற்கனவே நம்ம சேவ் பண்ண அதே லொக்கேஷனில் அதே நேமில் தான் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த எக்ஸல் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கக்கூடாது. பிகாஸ் இந்த ஃபைல் தான் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஓவர் ரைட் ஆக போகுது. ஒருவேளை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஓவர் ரைட் ஆகக்கூடிய இந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக எரர் வரும். ஓகே, ஓவர் ரைட் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஒருவேளை புது லொக்கேஷன் புது நேமில் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அந்த பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய நம்ம CSV ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான செலக்டட் ஃபீல்டு மட்டும்தான், நமக்கு தேவையான ஃபீல்டு மட்டும் தான் வந்திருக்கும். நமக்கு தேவையில்லாத கொச்சன்னு எல்லா ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா வராது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் அவுட்லுக் டுட்டோரியல்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.